ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்தால் சிறப்பான நல்ல பலன்களை பெற முடியும், எந்தெந்த விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தால் சங்கடங்களை தீர்க்க முடியும் என்ற அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மற்றும் வியாபாரம் என அனைத்தையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்த 12 ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த நேம்க்குண்ட நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது மற்ற நண்பர்களுடைய ராசி பலன்களையோ நீங்கள் பார்க்கறதுக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட 2 சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. முதலாவதாக, நீங்கள் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. குறுக்க வழியை பற்றி யோசிக்கவே கூடாது. இரண்டாவதாக, நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இன்றைய தினம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சிறப்பாக இறையருளை பெற்று ஐஸ்வர்யங்கள் நிறைந்த வாழ்வை நீங்கள் பெற முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்பொழுது போகலாம் வாங்க. இன்றைய தினம் 7ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவும் மற்றும் 5ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக சனி, சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், நோய்கள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் மிகவும் சீராக மாறி உங்களை ஆனந்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே. எனவே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். இன்றைய தினம் குறுகிய மனப்பான்மையை மட்டும் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. பரந்த மனப்பான்மையோடு செயல்படுங்கள். கண்டிப்பாக இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு கூட இருக்கிறவங்க மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக சில தொந்தரவுகள் ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. இப்பொழுது உங்களது சக ஊழியர்கள் மூலமாக அல்லது ஆஃபீஸில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மூலமாக உங்களுக்கு இருந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. எனவே மகிழ்ச்சியாக இன்றைய தினம் நாள் முழுவதும் நீங்கள் இருக்கக்கூடிய வகையில் சிறப்பான அமைப்புகள் ஏற்பட்டுள்ளது. இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது முதலீடுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை நீங்கள் பரிசீலனை செய்யலாம். ஆனால் எல்லா வகையிலும் ஆராய்ந்து சாத்தியக்கூறுகளை நீங்கள் ஆய்வு செய்த பிறகு எந்த விதமான ஒரு முதலீடுகள் குறித்த வாக்குறுதிகளும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வறந்து போகலாம். இந்த தினம் அன்பு நண்பர்கள் கண்டிப்பாக ஆர்வத்தோடு உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாங்க. எனவே நண்பர்கள் உதவி கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இன்றைய தினம் அமையும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனக்கவர்ந்து காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு காதல் வலியை உணரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் எந்த விதமான சூழ்நிலையும் நீங்கள் தாழ்வு மனப்பான்மையும் குறுகிய மனப்பான்மையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது நண்பர்களே. பெண்டிங்கா இருக்கக்கூடிய பண வரவுகள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு பண வரவுகள் இன்றைய தினம் அதிகரிக்கும். திடீர் பயணங்கள் ஏற்படும் போது அதன் மூலமாக நல்ல அனுபவங்களும் உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க. பண வரவுகள் இருக்கிறதுனால கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகளில் ஒரு விதமான டல்னஸ் இன்னைக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்களே. பிறமொழி மக்கள் பேசக்கூடிய நிறைய நபர்களுடைய அறிமுகங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மனசுல அமைதியை வச்சுக்கிட்டு நீங்க கண்டிப்பாக இன்றைய தினம் எந்த விதமான வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுதும் சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. யோசித்து யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுங்க. மனசு ரொம்ப அமைதியாக இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெறும். இன்றைய தினம் வியாபாரத்துல அனுபவம் உள்ளவரிடமிருந்து ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வியாபாரத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சில பேர் வந்து உங்களுடைய பழைய வேலைகளை பார்த்து பாராட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு தன்னம்பிக்கை மனசுல உண்டாகும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்க ரொம்ப பிஸியாக வேலை பார்த்தாலுமே உங்களுக்கான ஓய்வு நேரம் இன்றைய தினம் கொஞ்சம் உங்களால் ஒதுக்க முடியும். எனவே அந்த மாதிரி ஓய்வு நேரத்தில் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது நீங்க செய்யலாம். அதற்காக இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்வீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும்
காலை நேரத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள், பவர் கட் மாரி உங்களுக்கு வந்து சிரமத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து, உங்களது பிரச்சனைகளை தீர்க்க உறுதுணையாக கண்டிப்பாக பக்கபலமா இருப்பார் நண்பர்களே. எனவே சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனா அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலோட எல்லோருமே இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட்டுங்க. முதலாவது என்னன்னா, நமது வீடியோ வந்து ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமா தினசரி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி கிடைக்கிறது மூலமாக நமது வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமைங்க. இரண்டாவதாக உங்களுடைய நாளை மிக சிறப்பாக பிளான் பண்ணிக்கிட்டு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் கண்டிப்பாக நமது ராசி பலன்கள் உதவியா இருக்கும். ஸோ நமது பொதுவான ராசி பலன்களை உடனடியாக பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் எங்களுக்கு ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். புதியவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தரும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண லக்கேஸ் கலர் அமைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒயிட் கலரும் சில்வர் கலரும் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமைங்க. மேலும் நம்பர் 8 இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க. ஏன்னா திடீர்னு சில பயண வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் என்பதால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரொம்ப நாளாக வசூலாகாத பழைய வராக்கடன்கள் இப்பொழுது வசூலாகி உங்களது நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே. எனவே கடன்களை அடைத்து ஒரு கட்டுப்பாடுகளை நீங்கள் வச்சுக்க முடியும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நிறைய விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் உணவு சார்ந்த விஷயங்களை முக்கியமாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத ஸ்பைசி உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் பிற மொழி பேசக்கூடிய மக்கள் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவர்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. கொஞ்சம் சாப்பாடு செய்யறது மட்டும் கவனமாக இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா வெற்றியில் உண்டுங்க. இன்றைய தினம் எந்த விதமான ஒரு முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்க. மேலும் யார்ட்டையும் இந்த செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன்ட்டு வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியங்க. இன்றைய தினம் கடன் பிரச்சனைகள் பெரும்பாலானவை உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வருங்கிறதுனால அதன் மூலமாக மன நிறைவு பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையுது. மனசுல அமைதி உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரித்து காணப்படும். அதற்கான நல்ல உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஆனா ஏனோ தெரியல எல்லாருமே லைக் பட்டன் அழுத்துறதே இல்ல. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம். அதன் மூலமா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோக்கு உங்க தயவுனால 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அனைவருமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க நண்பர்கள் யாருமே வந்து கன்னிராசியில் இல்லை நீங்க சொல்லலாம். நீங்க கன்னிராசி இல்லாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்கு நீங்க ஷேர் பண்ணாலும் அவரவர் ராசி பலன்களை அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க பார்த்துக்க முடியும். ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டா கூட உங்க நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது உங்க குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஸோ அனைவருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்க பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். அது ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்த ஒன்றுங்க. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ அனைவருமே உங்க கருத்துக்களை தவறாமல் பதிவிடுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. மேலும் மிக முக்கியமாக நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நீங்களும் பலன் பெறுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை நான் கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோல நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.